உங்கள் மனதில் இப்போது ஏராளமான கேள்விகள் சுழன்று கொண்டிருக்கின்றனவா? எந்த வழியில் செல்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? எடுக்க வேண்டிய முடிவுகள் குழிந்து கிடக்கின்றனவா? இந்த வேலையா அந்த வேலையா? இந்த உறவா அந்த உறவா? இந்த பாதையா அந்த பாதையா? இந்த நகரத்தில் தொடர்வதா அல்லது வேறு இடத்திற்கு செல்வதா? படிப்பை தொடர்வதா அல்லது வேலைக்குச் செல்வதா? திருமணம் செய்வதா இன்னும் காத்திருப்பதா? எங்கு திரும்பினாலும் குழப்பம், எதை பார்த்தாலும் தெளிவின்மை. இரவில் தூங்க முடியவில்லை, காலையில் எழுந்தால் மனம் கனமாக இருக்கிறது, எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. நீங்கள் தனியாக இல்லை நண்பர்களே. கோடிக்கணக்கான மக்கள் இதே குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று நீங்கள் இந்த காணொளியை பார்ப்பது தற்செயல் அல்ல. சிவபெருமான் உங்களுக்கு பதில் சொல்ல உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் பார்க்கப் போவது மிகவும் சிறப்பானது. வாழ்க்கையில் குழப்பம் ஏன் வருகிறது, அதன் ஆழமான அர்த்தம் என்ன, குழப்பம் உண்மையில் ஒரு ஆசீர்வாதம் என்பது எப்படி, சிவன் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறார், குழப்பத்திலிருந்து வெளியே வர என்ன செய்ய வேண்டும், எந்த நடைமுறை வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த காணொளியின் இறுதியில் உங்கள் குழப்பம் தீர்ந்திருக்கும், உங்கள் பாதை தெளிவாகியிருக்கும், உங்கள் அடுத்த அடி என்ன என்பது புரிந்திருக்கும். எனவே இந்த காணொளியை முழுமையாக கவனம் சிதறாமல் பாருங்கள். ஏனென்றால் இறுதியில் நான் உங்களுக்கு சிவபெருமானிடமிருந்து நேரடியாக வரும் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லப் போகிறேன். அது உங்கள் வாழ்க்கையையே திசை திருப்பக்கூடியது. முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், குழப்பம் என்பது கெட்ட விஷயமல்ல. நம் சமூகம் குழப்பத்தை ஒரு பலவீனமாக பார்க்கிறது. குழம்பும் மனிதர்களை தெளிவற்றவர்கள் என்று நினைக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், குழப்பம் என்பது ஒரு நல்ல அறிகுறி, ஒரு வலிமையான அறிகுறி, ஒரு வளர்ச்சியின் அறிகுறி. எப்படி? குழப்பம் என்பது உங்கள் மனம் வளர ஆரம்பித்துவிட்டது என்பதற்கான சின்னம். நீங்கள் பழைய நீங்களாக இருக்க விரும்பவில்லை, புதிய உயரத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள். ஆனால் எந்த வழியில் செல்வது என்று மட்டும் தெரியவில்லை. இது ஒரு நல்ல இடத்தில் இருப்பதற்கான அறிகுறி. ஏனென்றால் இது உங்கள் ஆன்மா விழித்தெழுந்துவிட்டது என்பதை குறிக்கிறது. ஒரு பூச்சி கூட்டுப்புழுவாக இருக்கும்போது அதற்கு எந்த குழப்பமும் இல்லை. இலையை தின்று தரையில் ஊர்ந்து எளிமையாக வாழ்கிறது. அதன் உலகம் சிறியது, அதன் தேவைகள் எளிமையானவை. எந்த கேள்வியும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அது பட்டாம்பூச்சியாக மாற ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கிறது? முதலில் அது ஒரு கூட்டில் தன்னை சுற்றிக் கொள்கிறது. இருட்டில் இருக்கிறது. அதற்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. குழப்பம், அச்சம், பயம். ஆனால் அந்த குழப்பக் காலத்தில்தான் மகத்தான மாற்றம் நடக்கிறது. கூட்டுப்புழு அழிகிறது, பட்டாம்பூச்சி பிறக்கிறது, உடல் முழுவதும் மாறுகிறது, புதிய உறுப்புகள் உருவாகின்றன, இறக்கைகள் வளர்கின்றன. இது வலி நிறைந்த செயல்முறை, குழப்பம் நிறைந்த செயல்முறை. ஆனால் இறுதியில் கூட்டை பிளந்து கொண்டு வெளியே வரும்போது அதற்கு இறக்கைகள் இருக்கின்றன, அழகான நிறங்கள் இருக்கின்றன, பறக்கும் திறன் இருக்கிறது, வானத்தை அடையும் சக்தி இருக்கிறது. கூட்டுப்புழுவாக இருந்தபோது இவை எதுவும் சாத்தியமில்லை. அதேபோல்தான் உங்கள் குழப்பமும். நீங்கள் இப்போது கூட்டுக்குள் இருக்கிறீர்கள், இருட்டில் இருக்கிறீர்கள், குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, எங்கு செல்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் உங்களுக்குள் ஒரு பிரம்மாண்ட மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பழைய நீங்கள் அழிந்து கொண்டிருக்கிறீர்கள், புதிய நீங்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறீர்கள். விரைவில் நீங்கள் வெளியே வருவீர்கள், புதிய இறக்கைகளுடன், புதிய சக்தியுடன், புதிய உயரத்திற்கு பறக்க தயாராக. எனவே குழப்பத்தை வரவேறுங்கள், அதை எதிர்த்து போராடாதீர்கள். அது உங்கள் மறுபிறவியின் வலி. சென்னையில் இருக்கும் கார்த்திக்குக்கு 30 வயதில் மிகப்பெரிய குழப்பம் உண்டாகியது. அவருக்கு நல்ல வேலை, ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில், நல்ல சம்பளம், மாதம் 1,00,000 ரூபாய், நல்ல குடும்பம், மனைவி, 2 குழந்தைகள், சொந்த வீடு, 2 கார்கள். வெளியிலிருந்து பார்த்தால் எல்லாம் சரியாக இருந்தது, வெற்றிகரமான வாழ்க்கை. ஆனால் உள்ளுக்குள் ஒரு குழப்பம், ஏதோ ஒன்று சரியில்லை என்ற உணர்வு. இது என் வாழ்க்கையா? என்னால் இதற்காகவா பிறந்தேன் என்ற யோசனை. ஒவ்வொரு நாளும் அலுவலகத்திற்கு செல்லும்போது மனம் கனமாக இருந்தது. வேலை செய்யும்போது உற்சாகமில்லை, எல்லாம் இயந்திரத்தனமாக நடந்தது. பல மாதங்கள் இந்த குழப்பத்தில் தவித்தார். தூக்கம் போனது, இரவு முழுவதும் படுக்கையில் புரண்டார். அமைதி போனது, மனதில் எப்போதும் ஏதோ ஒரு குழப்பம், எதிலும் மனமில்லாமல் போனது. குடும்பத்துடன் இருக்கும்போதும் மனம் வேறு எங்கோ இருந்தது. குடும்பத்தினர் கவலைப்பட்டார்கள், என்ன ஆச்சு என்று கேட்டார்கள். ஆனால் அவருக்கே தெரியவில்லை என்ன பிரச்சனை என்று. நண்பர்கள் ஆதரவு தந்தார்கள், ஆலோசனைகள் சொன்னார்கள். ஆனால் குழப்பம் தீரவில்லை, மாறாக நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவர் ஒரு கோவிலுக்குச் சென்றார். அவர் மிகவும் ஆன்மீக சிந்தனை உள்ளவர் அல்ல. ஆனால் அந்த நாள் ஏதோ ஒரு உந்துதல். சிவனிடம் போய் நின்றார். கண்களில் கண்ணீர், மனதில் வேதனை. சிவா, என்னை இந்த குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வா.
நான் எங்கு செல்கிறேன் என்று தெரியவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, தயவு செய்து எனக்கு வழிகாட்டு என்று மனதிற்குள் கேஞ்சினார். அன்று இரவு அவருக்கு ஒரு கனவு வந்தது. மிகவும் தெளிவான கனவு. கனவில் சிவன் நடராஜராக நடனமாடுகிறார். அந்த நடனம் மிகவும் அழகானது, ஆனால் அதே நேரத்தில் சக்தி வாய்ந்தது. சிவன் நடனமாடும்போது பழைய உலகம் அழிகிறது, புதிய உலகம் உருவாகிறது. அழிவும் படைப்பும் ஒரே நேரத்தில் நடக்கிறது. பின்னர் சிவன் கார்த்திக்கை பார்த்து புன்னகைக்கிறார். சொல்கிறார், குழப்பம் என்பது புதிய பிறவியின் வலி. நீ பழைய கார்த்திக் இறந்து கொண்டிருக்கிறாய், புதிய கார்த்திக் பிறக்கப் போகிறாய். இந்த இடைப்பட்ட காலம் குழப்பமாக இருக்கும், வலியாக இருக்கும். ஆனால் இது நல்லதற்கே, இது தேவையானது, இது உன் வளர்ச்சி. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. கனவிலிருந்து விழித்தபோது கார்த்திக் அழுதார். ஆனால் அது வேதனையின் அழுகை அல்ல, நிவாரணத்தின் அழுகை, புரிதலின் அழுகை. அன்று முதல் கார்த்திக் குழப்பத்தை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தார். அது ஒரு எதிரி அல்ல, ஒரு ஆசிரியர். அது அவரை ஏதோ கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது, அவரை எங்கோ கொண்டு செல்ல வந்திருக்கிறது. குழப்பத்துடன் போராடுவதை நிறுத்தினார், அதை ஏற்றுக்கொண்டார், கவனித்தார், கேட்டார். குழப்பம் என்ன சொல்ல முயற்சிக்கிறது என்று. 3 மாதங்களில் பதில் வந்தது. ஒரு நாள் காலை திடீரென்று அவருக்கு முழு தெளிவு வந்தது. அவர் தன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்தது. அவர் எப்போதும் ஒரு கலைஞராக இருக்க விரும்பினார். குழந்தையாக இருந்தபோது ஓவியம் வரைவது அவரது பெரும் பிரியம். படங்கள் வரைவார், கதைகள் எழுதுவார், இசை கற்றுக்கொள்வார். ஆனால் குடும்பம் சொன்னது, இதெல்லாம் பொழுதுபோக்கு, படிப்பில் கவனம் செலுத்து, நல்ல வேலை வார், பணம் சம்பாதி என்று. கார்த்திக் கேட்டார். பொறியியல் படித்தார், வேலைக்குச் சேர்ந்தார். 15 வருடங்கள் ஒரு வேலை செய்தார். அது அவருக்கு பிடிக்காத வேலை. இப்போது 30 வயதில் அவரது ஆன்மா கத்துகிறது, என் உண்மையான வாழ்க்கையை வாழவிடு என்று. இந்த குழப்பம், அந்த கூக்குரல்தான். அவர் ஒரு பெரிய முடிவு செய்தார். வேலையை விட்டுவிட்டு தன் கனவை பின்பற்றுவேன் என்று. குடும்பத்தினருக்கு சொன்னபோது பெரும் எதிர்ப்பு. நீ பைத்தியமா? இவ்வளவு நல்ல வேலையை விட்டுவிட்டு ஓவியம் வரைவதா? குழந்தைங்களுக்கு என்ன சொல்வாய்? கடன்களை எப்படி அடைப்பாய்? இப்படி பல கேள்விகள். ஆனால் கார்த்திக் உறுதியாக இருந்தார். அவருக்கு ஒரு உறுதி வந்திருந்தது. சிவன் தன்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. 3 மாத நோட்டீஸ் கொடுத்தார். அந்த 3 மாதங்களில் தன் கலைத்திறன்களை மீண்டும் கூர்மைப்படுத்தினார். வார இறுதிகளில் ஓவியம் வரைந்தார். ஆன்லைனில் விற்க முயற்சித்தார். சில விற்றன. சிறிய தொடக்கம், ஆனால் நம்பிக்கை அளிக்கும் தொடக்கம். வேலையை விட்டபோது குடும்பம் கவலைப்பட்டது. ஆனால் கார்த்திக் தன் பாதையில் உறுதியாக இருந்தார். முதல் 6 மாதங்கள் மிகவும் கஷ்டமாக இருந்தது. வருமானம் குறைவு, சேமிப்பு குறைந்து கொண்டே இருந்தது. பயம் வந்தது. ஆனால் ஒவ்வொரு முறை பயம் வரும்போதும் அவர் சிவனை நினைத்தார், தியானம் செய்தார், நம்பிக்கையை வலுப்படுத்தினார். 1 வருடத்திற்குள் அவரது ஓவியங்கள் பிரபலமாக ஆரம்பித்தன. சமூக ஊடகங்களில் பலர் பகிர்ந்தார்கள். ஆர்டர்கள் வர ஆரம்பித்தன. 2 வருடங்களில் அவர் தன் பழைய சம்பளத்தை விட அதிகம் சம்பாதிக்க ஆரம்பித்தார். ஆனால் பணத்தை விட முக்கியமாக அவருக்கு அமைதி வந்தது, மகிழ்ச்சி வந்தது, நிறைவு வந்தது. காலையில் எழும்போது உற்சாகம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சாகசம். தன் வேலையை நேசிக்கிறார், தன் வாழ்க்கையை நேசிக்கிறார். இன்று கார்த்திக் ஒரு வெற்றிகரமான ஓவியர். அவரது படங்கள் கண்காட்சிகளில் காட்டப்படுகின்றன. அவருக்கு சீடர்கள் இருக்கிறார்கள். அவர் தன் அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிர்கிறார். அவர் சொல்கிறார், அந்த குழப்ப காலம் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்புமுனையாக இருந்தது. அந்த குழப்பம் இல்லாமல் நான் என்றும் என் உண்மையான சுயத்தை கண்டுபிடித்திருக்க மாட்டேன். குழப்பம் என்பது சிவன் நமக்கு கொடுக்கும் ஒரு பரிசு. அது நம்மை எழுப்புகிறது, நம்மை கேள்வி கேட்க வைக்கிறது, நம்மை தேட வைக்கிறது, இறுதியில் நம்மை நம் உண்மையான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்கிறது என்று. இப்போது 2வது கேள்வி. குழப்பம் எப்போது வருகிறது? குழப்பம் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை விரிவாக புரிந்து கொண்டால் குழப்பத்தை சமாளிக்க மிகவும் எளிதாக இருக்கும். முதல் காரணம், நீங்கள் வளர ஆரம்பித்து விட்டீர்கள். ஆன்மீக வளர்ச்சி ஆரம்பமாகிவிட்டது. பழைய நீங்கள் போதாது என்று உணர்கிறீர்கள். பழைய நம்பிக்கைகள், பழைய எண்ணங்கள், பழைய வாழ்க்கை முறை இவையெல்லாம் இனி பொருந்தவில்லை என்று தெரிகிறது. புதிய உயரத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள், ஆனால் எப்படி செல்வது என்று தெரியவில்லை. இது நல்ல குழப்பம், வளர்ச்சியின் அறிகுறி. மரம் வளரும்போது பழைய இலைகள் உதிர்கின்றன, புதிய இலைகள் வருகின்றன. இதேபோல் நீங்களும் பழைய எண்ணங்களை உதிர்க்கிறீர்கள், புதிய புரிதலுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். 2வது காரணம், நீங்கள் பழைய நம்பிக்கைகளை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள். குழந்தையாக இருந்தபோது உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், சமூகம் சொல்லும் விஷயங்கள், மரபுகள், பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் உண்மையா என்று யோசிக்கிறீர்கள். வெற்றி என்றால் பணம் சம்பாதிப்பதுதானா? மகிழ்ச்சி என்றால் பொருட்களை வாங்குவதுதானா? நல்ல வாழ்க்கை என்றால் சமூகம் ஒப்புக்கொள்ளும் வாழ்க்கையா? இப்படி பல கேள்விகள். இந்த கேள்விகள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் இது ஞானத்தின் ஆரம்பம். கேள்வி கேட்காதவன் ஞானியாக மாறமாட்டான். 3வது காரணம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருவதற்கு முன்பு எப்போதும் ஒரு குழப்ப காலம் இருக்கும்.
பழைய வாழ்க்கை முடிவடைகிறது, புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இந்த இடைப்பட்ட காலம் குழப்பமாக இருக்கும், இருட்டாக இருக்கும். ஆனால் இது அவசியமானது. இது ஒரு நிலைமாற்ற காலம். திருமணத்திற்கு முன், குழந்தை பிறப்பதற்கு முன், புதிய வேலைக்கு செல்வதற்கு முன், இப்படி எல்லா பெரிய மாற்றங்களுக்கு முன்பும் குழப்பம் வரும். 4வது காரணம், சிவன் உங்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் திருப்ப விரும்புகிறார். ஆனால் நீங்கள் வேறு திசையில் போய்க்கொண்டிருக்கிறீர்கள். தவறான வேலையில் இருக்கிறீர்கள், தவறான உறவில் இருக்கிறீர்கள், தவறான நகரத்தில் இருக்கிறீர்கள், தவறான வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறீர்கள். சிவன் உங்களை சரியான பாதைக்கு திருப்ப விரும்புகிறார். எனவே அவர் உங்களை நிறுத்துகிறார், குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். நீங்கள் நின்று யோசிக்க வேண்டும் என்பதற்காக. இது எனக்கு சரியான வழியா என்று கேட்க வேண்டும் என்பதற்காக. குழப்பம் என்பது ஒரு சிவப்பு சிக்னல். நிறுத்து, யோசி, சரியான திசையை தேர்வு செய் என்று சொல்லும் சிக்னல். 5வது காரணம், உங்களுக்குள் பல குரல்கள் பேசுகின்றன. மனம், புத்தி, ஈகோ, ஆன்மா, உடல், உணர்ச்சிகள் ஒவ்வொன்றும் வேறு வேறு விஷயங்களை சொல்கிறது. மனம் சொல்கிறது இதை செய் என்று. புத்தி சொல்கிறது அது தவறு, இதை செய் என்று. ஈகோ சொல்கிறது நீ பெரியவன், இதை செய்ய வேண்டாம் என்று. ஆன்மா மெதுவாக சொல்கிறது வேறு ஒன்றை செய் என்று. உடல் சொல்கிறது ஓய்வு எடு என்று. உணர்ச்சிகள் சொல்கின்றன செயல்படு என்று. இந்த பல குரல்கள்தான் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. எந்த குரலை கேட்பது என்று தெரியவில்லை. 6வது காரணம், நீங்கள் மிகவும் அதிக தேர்வுகளை கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய உலகம் நமக்கு ஏராளமான தேர்வுகளை கொடுக்கிறது. எந்த வேலை, எந்த தொழில், எந்த நகரம், எந்த நாடு, எந்த துணைவர், எந்த வாழ்க்கை முறை. 100 ஆண்டுகளுக்கு முன் மக்களுக்கு இவ்வளவு தேர்வுகள் இல்லை. பெற்றோர் என்ன செய்தார்களோ அதையே செய்தார்கள். எளிமையாக இருந்தது. ஆனால் இன்று நம்மிடம் எண்ணற்ற தேர்வுகள். இது ஒரு வரப்பிரசாதம், ஆனால் அதே நேரத்தில் ஒரு சாபமும் கூட. ஏனென்றால் அதிக தேர்வுகள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. 7வது காரணம், நீங்கள் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் உங்கள் இதய விருப்பத்திற்கும் இடையில் சிக்கியிருக்கிறீர்கள். பெற்றோர் ஒன்று விரும்புகிறார்கள், நீங்கள் வேறு ஒன்று விரும்புகிறீர்கள். கணவன் அல்லது மனைவி ஒன்று விரும்புகிறார்கள், நீங்கள் வேறு ஒன்று விரும்புகிறீர்கள். சமூகம் ஒன்று எதிர்பார்க்கிறது, உங்கள் ஆன்மா வேறு ஒன்றை அழைக்கிறது. இந்த இழுபறியில் குழப்பம் உண்டாகிறது. யாரை மகிழ்ச்சிப்படுத்துவது என்று தெரியவில்லை. கோவையில் இருக்கும் பிரியா என்பவருக்கு 25 வயதில் இதே போன்ற ஒரு பெரிய குழப்பம் உண்டாகியது. அவருக்கு 2 பெரிய வாய்ப்புகள் கிடைத்தன. ஒன்று, அமெரிக்காவில் படிப்பதற்கான வாய்ப்பு. நல்ல பல்கலைக்கழகம், ஸ்டான்ஃபோர்ட், முழு உதவித்தொகை, பிரமாதமான எதிர்காலம். அவரது கனவு. சிறுவயது முதல் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்பினார். இப்போது அந்த வாய்ப்பு கையில். 2வது, வீட்டிலிருந்து குடும்ப வியாபாரத்தை கவனிப்பது. அவர் குடும்பம் 3 தலைமுறைகளாக ஒரு ஜவுளி வியாபாரம் நடத்துகிறது. பெரிய வியாபாரம். பெற்றோர் வயதாகிவிட்டார்கள், உடல்நிலை சரியில்லை. யாரோ அதை கவனிக்க வேண்டும். பிரியா ஒரே பெண். அண்ணன் வெளிநாட்டில் வேலை செய்கிறார், திரும்பி வரமாட்டார். எனவே பொறுப்பு பிரியாவிடம். ஒரு பக்கம் அவரது கனவு, வெளிநாடு, படிப்பு, தொழில், சுதந்திரம். மறுபக்கம் குடும்பக் கடமை, பெற்றோர், வியாபாரம், பொறுப்பு. ஒன்றை தேர்ந்தெடுத்தால் மற்றொன்றை இழக்க வேண்டும். மிகப்பெரிய குழப்பம். இரவில் தூங்க முடியவில்லை. எடை குறைந்தது, மனச்சோர்வு வந்தது. நண்பர்கள் ஆலோசனை சொன்னார்கள், ஆனால் ஒவ்வொருவரும் வேறு வேறு விஷயங்களை சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள், உன் கனவை பின்பற்று, வாழ்க்கை ஒரு முறைதான். மற்றவர்கள் சொன்னார்கள், குடும்பம் முக்கியம், கடமை முக்கியம், பெற்றோரை கைவிட முடியாது. பல வாரங்கள் தவித்தார். ஒரு நாள் தீர்மானம் செய்தார், சிவனிடம் இந்த முடிவை ஒப்படைப்பேன் என்று. அவர் ஒரு கோவிலுக்குச் சென்றார். சிவன் சந்நிதியில் நின்றார். சொன்னார், சிவா, எனக்கு இந்த 2இல் எது சரி என்று தெரியவில்லை. நான் 2 காகிதங்களில் 2 முடிவுகளையும் எழுதுகிறேன். கண்களை மூடி ஒன்றை எடுக்கிறேன். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு வழிகாட்டு என்று. வீட்டிற்கு வந்து 2 சிறிய காகிதங்களில் எழுதினார். ஒன்றில் அமெரிக்கா, மற்றொன்றில் வீடு. 2ஐயும் மடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டார். கண்களை மூடி தியானம் செய்தார். 10 நிமிடங்கள் அமைதியாக இருந்தார். பின்னர் கண்களை மூடியபடியே ஒரு காகிதத்தை எடுத்தார். திறந்து பார்த்தார். அமெரிக்கா என்று இருந்தது. ஆனால் விசேஷமான விஷயம் என்னவென்றால், அந்த காகிதத்தை பார்த்தவுடன் அவருக்குள் என்ன உணர்வு வந்தது என்பதுதான். முதலில் ஒரு நிவாரணம், பின்னர் உற்சாகம், பின்னர் சிறிது பயம். ஆனால் மொத்தத்தில் சரியான உணர்வு. இதுதான் சரியான முடிவு என்ற உள்ளுணர்வு. அப்போது அவருக்கு புரிந்தது, குழப்பம் என்பது முடிவு எடுக்காமல் இருப்பதால் வருவது என்று. ஒரு முடிவு எடுத்தவுடன் பாதை தெளிவாகிவிடும், மனம் லேசாகிவிடும். அடுத்த நாள் முதல் அவர் செயல்படத் தொடங்கினார். பெற்றோரிடம் பேசினார். வியாபாரத்திற்கு ஒரு நல்ல மேலாளரை நியமிக்க ஏற்பாடு செய்தார்.
அண்ணனை தொலைபேசியில் அழைத்து ஆண்டுக்கு 2 முறை வந்து பெற்றோரை பார்க்கும்படி சொன்னார். அமெரிக்கா செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார். 3 மாதங்களில் புறப்பட்டார். ஆனால் அவர் சொன்னார், நான் செல்லும் முன் பெற்றோரிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். படிப்பை முடித்து திரும்பி வருவேன். வியாபாரத்தை நவீனப்படுத்துவேன். உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று. அவர் அமெரிக்கா சென்றார். 2 ஆண்டுகள் படித்தார். மிகவும் சிறந்த மதிப்பெண்களுடன் முடித்தார். பல நிறுவனங்கள் அவருக்கு வேலை கொடுத்தன. ஆனால் அவர் மறுத்துவிட்டு இந்தியா திரும்பினார். திரும்பி வந்து குடும்ப வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பித்தார். ஆனால் புதிய யோசனைகளுடன். அமெரிக்காவில் கற்றுக்கொண்ட நவீன வியாபார முறைகளை இங்கு கொண்டு வந்தார். ஆன்லைன் விற்பனை தொடங்கினார். பிராண்டிங் செய்தார். வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்தினார். 3 ஆண்டுகளில் வியாபாரம் 2 மடங்கு வளர்ந்தது. இப்போது 10 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு இந்தியா முழுவதும் பல கிளைகள். பெற்றோர் மகிழ்ச்சியாக ஓய்வு எடுத்து விட்டார்கள். பிரியா வெற்றிகரமான தொழில் முனைவோர். அவர் சொல்கிறார், பின்னோக்கி பார்க்கும்போது எல்லாம் சரியாக நடந்தது என்று தெரிகிறது. நான் அமெரிக்கா சென்றது சரியான முடிவு. ஏனென்றால் அங்கு நான் கற்றுக்கொண்டவை இங்கு வியாபாரத்தை மாற்றின. நான் திரும்பி வந்ததும் சரியான முடிவு. ஏனென்றால் என் வேர்கள் இங்கு. என் பொறுப்பு இங்கு. இப்போது எனக்கு 2ம் கிடைத்திருக்கிறது. கல்வியும் கிடைத்தது, குடும்பமும் கவனித்தேன். வியாபாரமும் வளர்ந்தது. ஆனால் அந்த குழப்ப காலத்தில் இது சாத்தியம் என்று தெரியவில்லை. குழப்பம் என்பது நாம் எல்லா விவரங்களையும் பார்க்க முடியாததால் வருவது. சிவன் எல்லா விவரங்களையும் பார்க்கிறார். நாம் அவரை நம்ப வேண்டும் என்று. இப்போது 3வது பெரிய கேள்வி. குழப்பத்திலிருந்து வெளியே வர என்ன செய்வது? இதற்கு நான் உங்களுக்கு 15 மிகவும் சக்தி வாய்ந்த வழிமுறைகளை சொல்கிறேன். இவற்றை கவனமாக பின்பற்றினால் எந்த குழப்பமும் தீரும். மிகப்பெரிய குழப்பமாக இருந்தாலும் தீரும். முதல் வழிமுறை. குழப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை எதிர்த்து போராடாதீர்கள். போராடும்போது குழப்பம் மேலும் அதிகமாகும். உங்கள் ஆற்றல் வீணாகும். மனதில் அழுத்தம் அதிகரிக்கும். அதற்கு பதிலாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்கள், சரி, இப்போது எனக்கு குழப்பமாக இருக்கிறது. இது இயல்புதான். இதுவும் கடந்து போகும். குழப்பம் என்பது ஒரு நிலை, நிரந்தரமல்ல. இதை ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு ஆழமான அமைதி உண்டாகும். 2வது வழிமுறை. அமைதியாக இருங்கள். குழப்பத்தில் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள். உங்கள் மனம் தெளிவில்லாமல் இருக்கும்போது எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் தவறாக இருக்கும். பின்னர் வருத்தப்பட நேரிடும். எனவே முதலில் அமைதியை அடையுங்கள். பின்னர் முடிவுகள் எடுங்கள். அவசரப்படாதீர்கள். நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமான முடிவுகளை குழப்பமான மனநிலையில் எடுக்காதீர்கள். 3வது வழிமுறை. தியானம் செய்யுங்கள். இது மிகவும் மிகவும் முக்கியமானது. தியானம் மனதை தெளிவாக்கும் மிக சக்தி வாய்ந்த கருவி. குழப்பம் என்பது மனதில் அதிக எண்ணங்கள் சுழல்வதால் வருவது. எண்ணங்கள் சுழல் காற்று போல். தியானம் அந்த சுழல் காற்றை நிறுத்தும். மனதில் அமைதியை கொண்டுவரும். அமைதியான மனதில்தான் பதில்கள் தெரியும். தினமும் குறைந்தது 20 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். காலையில் செய்வது மிகவும் நல்லது. 4வது வழிமுறை. இயற்கையுடன் நேரத்தை செலவிடுங்கள். மரங்கள், பறவைகள், ஆறுகள், மலைகள், கடல், வானம் இவை எல்லாம் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. குழப்பமில்லாமல் இருக்கின்றன. ஒரு மரம் குழம்புவதில்லை, அது வளர வேண்டுமென்று தெரியும். ஒரு ஆறு குழம்புவதில்லை, அது கடலை நோக்கி ஓட வேண்டுமென்று தெரியும். இயற்கையுடன் இருக்கும்போது அந்த தெளிவு உங்களுக்கும் பரவும். வாரத்திற்கு குறைந்தது ஒரு முறை இயற்கையான இடத்திற்குச் செல்லுங்கள். 5வது வழிமுறை. எழுதுங்கள். உங்கள் குழப்பத்தை காகிதத்தில் எழுதுங்கள். என்ன குழம்புகிறது? எந்த கேள்விகள் இருக்கின்றன? என்ன பயம் இருக்கிறது? என்ன விருப்பங்கள் இருக்கின்றன? எல்லாவற்றையும் விரிவாக எழுதுங்கள். எழுதும்போது ஒரு அற்புதம் நடக்கும். மனதிலிருக்கும் குழப்பம் காகிதத்தில் வரும்போது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வெளியிலிருந்து பார்க்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். எழுதுவது மிகவும் சக்தி வாய்ந்த சுய சிகிச்சை முறை. 6வது வழிமுறை. சிவனிடம் பேசுங்கள். உரத்த குரலில் அல்லது மனதிற்குள். உங்கள் குழப்பத்தை அவரிடம் சொல்லுங்கள். வெட்கப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர் உங்கள் தந்தை, உங்கள் நண்பன், உங்கள் வழிகாட்டி. அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லலாம். உதவி கேளுங்கள், வழிகாட்டுதல் கேளுங்கள். அவர் கேட்கிறார், அவர் பதில் அளிப்பார். ஆனால் நீங்கள் முதலில் கேட்க வேண்டும். கேட்காமல் எப்படி பதில் வரும்? 7வது வழிமுறை. உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். உங்கள் வயிற்றில் உண்டாகும் உணர்வை நம்புங்கள். உங்கள் மனதில் முதலில் வரும் எண்ணம் என்ன? உங்கள் இதயம் என்ன சொல்கிறது? அதை கவனியுங்கள். உள்ளுணர்வு என்பது சிவனின் குரல். அது உங்கள் ஆன்மாவின் குரல். அது எப்போதும் சரியான பதிலை அறியும். ஆனால் நாம் அதை புறக்கணிக்கிறோம்.
மனதின் சத்தம் அதிகமாக இருப்பதால் உள்ளுணர்வின் மெல்லிய குரலை கேட்க முடியவில்லை. அமைதியாக இருங்கள், கேளுங்கள், அந்த குரல் கேட்கும். 8வது வழிமுறை. ஒரு நாள் எந்த முடிவும் எடுக்காமல் இருங்கள். வெறும் கவனித்துக் கொண்டிருங்கள். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். உங்கள் உணர்வுகளை கவனியுங்கள். உங்கள் உடலை கவனியுங்கள். முடிவு எடுக்க வேண்டும் என்ற அழுத்தமில்லாமல் இருக்கும்போது தானாகவே தெளிவு வரும். பதில்கள் உங்களை நோக்கி வரும். நீங்கள் தளர்வாக இருக்கும்போது உண்மை வெளிப்படும். 9வது வழிமுறை. நம்பிக்கையுடன் இருங்கள். எல்லாம் சரியாகும் என்று நம்புங்கள். சிவன் உங்களுக்காக நல்லதையே திட்டமிட்டிருக்கிறார் என்று நம்புங்கள். இந்த குழப்பம் கூட ஒரு காரணத்திற்காக வந்திருக்கிறது என்று நம்புங்கள். இந்த நம்பிக்கை உங்களை அமைதிப்படுத்தும், பயத்தை குறைக்கும், குழப்பத்திலிருந்து வெளியே வர உதவும். நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி. 10வது வழிமுறை. பொறுமையாக இருங்கள். குழப்பம் ஒரு நாளில் தீராது, நேரம் எடுக்கும். வேர்வேளை சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள் கூட ஆகலாம். அவசரப்படாதீர்கள். பொறுமையாக காத்திருங்கள். பூ மலர நேரம் எடுக்கும். பழம் பழுக்க நேரம் எடுக்கும். குழப்பம் தெளிவாக மாற நேரமும் எடுக்கும். இயற்கையான செயல்முறை. அதை துரிதப்படுத்த முடியாது. பொறுமையுடன் காத்திருங்கள். 11வது வழிமுறை. ஆரோக்கியமாக இருங்கள். உடல் ஆரோக்கியம் மனத் தெளிவை பாதிக்கிறது. நன்றாக சாப்பிடுங்கள். போதுமான தண்ணீர் குடியுங்கள். நன்றாக தூங்குங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். யோகா செய்யுங்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது மனமும் தெளிவாக இருக்கும். குழப்பம் சமாளிக்க எளிதாக இருக்கும். 12வது வழிமுறை. மன்னியுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னியுங்கள். உங்களுக்கு தவறு செய்தவர்களை மன்னியுங்கள். முக்கியமாக உங்களையே மன்னியுங்கள். உங்கள் கடந்த கால தவறுகளுக்காக, உங்கள் பலவீனங்களுக்காக, உங்கள் தோல்விகளுக்காக. மன்னிப்பு உங்கள் மனதை லேசாக்கும். கடந்த காலத்தின் சுமையை இறக்கி வைக்கும். நிகழ்காலத்தில் வாழ உதவும். மன்னிப்பு இல்லாமல் மனதில் கோபம், வெறுப்பு, குற்ற உணர்வு தங்கியிருக்கும். இவை எல்லாம் குழப்பத்தை அதிகரிக்கும். மன்னியுங்கள். விடுவியுங்கள். லேசாக இருங்கள். 13வது வழிமுறை. வாசியுங்கள். ஆன்மீக புத்தகங்களை வாசியுங்கள். சிவபுராணம், சிவவாக்கியம், திருவாசகம், பகவத்கீதை, உபநிடதங்கள். இவை எல்லாம் பழமையான ஞானம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பலருக்கு வழிகாட்டியுள்ளன. உங்கள் கேள்விகளுக்கு பதில்கள் இந்த புத்தகங்களில் இருக்கலாம். வாசிக்கும்போது திடீரென்று ஒரு வரி உங்கள் இதயத்தை தொடலாம். அது உங்கள் குழப்பத்திற்கு பதிலாக இருக்கலாம். வாசிப்பு மனதை விரிவாக்கும். புதிய பார்வைகளை கொடுக்கும். 14வது வழிமுறை. சத்சங்கம் செய்யுங்கள். ஆன்மீக எண்ணம் கொண்டவர்களுடன், நேர்மறை சிந்தனை கொண்டவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். அவர்களுடன் பேசுங்கள். அவர்களின் அனுபவங்களை கேளுங்கள். அவர்கள் எப்படி குழப்பங்களை சமாளித்தார்கள் என்று கேளுங்கள். உங்கள் அனுபவங்களை பகிருங்கள். நல்ல சூழல் மனதை தெளிவாக்கும். நல்ல நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். தனிமையில் குழப்பம் அதிகரிக்கும். நல்ல சங்கத்தில் குழப்பம் குறையும். 15வது வழிமுறை. சிறிய அடிகள் எடுங்கள். முழு தெளிவு வரும் வரை காத்திருக்காதீர்கள். சிறிது தெளிவு வந்தவுடன் செயல்படுங்கள். சிறிய சிறிய அடிகள் எடுங்கள். செயல்படும்போது மேலும் தெளிவு வரும். நடக்க ஆரம்பித்தால் பாதை தெரியும். நிற்கும்போது எதுவும் தெரியாது. எனவே சிறிய முதலடியை எடுங்கள். அது அடுத்த அடிக்கு வழிகாட்டும். மதுரையில் இருக்கும் சந்திரன் என்பவர் இந்த 15 வழிமுறைகளையும் பின்பற்றினார். அவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை குழப்பம் இருந்தது. 45 வயதில் எல்லாமே கேள்விக்குறியாக இருந்தது. வேலை, உறவுகள், வாழ்க்கை நோக்கம் எல்லாம். பல மாதங்கள் மனச்சோர்வில் இருந்தார். ஒரு நாள் அவர் முடிவு செய்தார், இந்த குழப்பத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவேன் என்று. தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்ள இது ஒரு சந்தர்ப்பம் என்று. தினமும் காலை 5 மணிக்கு எழுந்தார். முதலில் 20 நிமிடங்கள் தியானம், பின்னர் 1 மணி நேரம் வாசிப்பு, பின்னர் உடற்பயிற்சி. மாலையில் இயற்கையான இடத்திற்கு சென்று நடைபயிற்சி. இரவு தூங்கும் முன் தன் எண்ணங்களை எழுதுவது. வார இறுதியில் ஆன்மீக நண்பர்களுடன் சந்திப்பு. 3 மாதங்களில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. மனம் தெளிவாக ஆரம்பித்தது. குழப்பம் மெல்ல மெல்ல குறைந்தது. 6 மாதங்களில் அவருக்கு பதில்கள் வர ஆரம்பித்தன. தன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய ஆரம்பித்தது. 1 வருடத்தில் முழு தெளிவு வந்தது. தன் வேலையை விட்டுவிட்டு ஒரு ஆன்மீக பயிற்சியாளராக ஆனார். மற்றவர்களுக்கு தியானம், யோகா, ஆன்மீக வழிகாட்டுதல் கொடுக்கிறார். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நிறைவாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், அந்த குழப்ப காலம் என் வாழ்க்கையில் மிகவும் கடினமான காலம். ஆனால் அதுவே மிகவும் மதிப்புமிக்க காலமும் கூட. அந்த காலத்தில்தான் நான் என்னை உண்மையாக கண்டுபிடித்தேன். குழப்பம் என்பது சிவன் நமக்கு கொடுக்கும் ஒரு பரிசு. அது நம்மை உடைக்கிறது. ஆனால் மீண்டும் கட்டமைக்கும் போது மிகவும் வலிமையானவர்களாக கட்டமைக்கிறது என்று
இப்போது 4வது மிக முக்கியமான விஷயம். சிவன் எப்படி நமக்கு பதில் சொல்கிறார்? குழப்பத்தில் இருக்கும்போது நாம் அவரிடம் கேட்கிறோம். அவர் பதில் சொல்கிறாரா? ஆம். ஆனால் எப்படி? பல வழிகளில். முதல் வழி, உள்ளுணர்வு மூலம். உங்கள் மனதில் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றும். அது மிகவும் தெளிவாக இருக்கும், வலுவாக இருக்கும். இதுதான் செய்ய வேண்டியது என்று உங்களுக்கு ஆழமாக தெரியும். காரணம் விளக்க முடியாது. ஆனால் உணர்வு மிக வலுவாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும். இது சிவனின் குரல். உள்ளுணர்வு மூலம் அவர் பேசுகிறார். இதை நம்புங்கள், பின்பற்றுங்கள். 2வது வழி, மக்கள் மூலம். சரியான நேரத்தில் சரியான நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். அவர் ஒரு வார்த்தை சொல்வார், அல்லது ஒரு யோசனை கொடுப்பார், அல்லது ஒரு கதை சொல்வார், அல்லது தன் அனுபவத்தை பகிர்வார். அது உங்கள் கேள்விக்கு சரியாக பதில் தருவது போல் இருக்கும். இது தற்செயல் அல்ல. சிவன் அந்த நபரை உங்களிடம் அனுப்பியிருக்கிறார். அந்த நபர் வழியாக அவர் உங்களுடன் பேசுகிறார். 3வது வழி, புத்தகங்கள் மூலம். நீங்கள் சரியான நேரத்தில் சரியான புத்தகத்தை எடுப்பீர்கள். தற்செயலாக ஒரு பக்கத்தை திறப்பீர்கள். அங்கு ஒரு வாக்கியம் உங்கள் கவனத்தை ஈர்க்கும். அந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொடும். உங்கள் கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்கும். இதுவும் சிவனின் வழிகாட்டுதல்தான். புத்தகங்கள் வழியாக அவர் உங்களுடன் பேசுகிறார். 4வது வழி, கனவுகள் மூலம். சில நேரங்களில் சிவன் கனவுகள் மூலம் நேரடியாக பேசுவார். கனவில் உங்களுக்கு ஒரு செய்தி வரும், ஒரு பிம்பம் தெரியும், ஒரு குரல் கேட்கும், ஒரு காட்சி காண்பீர்கள். விழித்தவுடன் அதன் அர்த்தம் புரியும், அல்லது சில நாட்களில் புரியும், அல்லது யாரோ விளக்குவார்கள். கனவுகளை புறக்கணிக்காதீர்கள், அவை சக்தி வாய்ந்த செய்திகள். 5வது வழி, அறிகுறிகள் மூலம். ஒரே எண்ணை மீண்டும் மீண்டும் பார்ப்பது. ஒரு பறவை அல்லது விலங்கு உங்கள் முன் தோன்றுவது. ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் கேட்பது. ஒரு வார்த்தையை வெவ்வேறு இடங்களில் கேட்பது. இவையெல்லாம் சிவன் அனுப்பும் அறிகுறிகள். அவர் உங்களுக்கு ஏதோ சொல்ல முயற்சிக்கிறார். விழிப்புடன் இருங்கள், கவனியுங்கள், அறிகுறிகளை புரிந்து கொள்ளுங்கள். 6வது வழி, சூழ்நிலைகள் மூலம். ஒரு கதவு மூடும், மற்றொரு கதவு திறக்கும். ஒரு திட்டம் தோல்வியடையும், மற்றொரு வாய்ப்பு வரும். ஒரு உறவு முடியும், புதிய நபர் வாழ்க்கையில் நுழைவார். இவையெல்லாம் சிவனின் வழிகாட்டுதல். அவர் உங்களை சரியான பாதையில் திருப்புகிறார். சில நேரங்களில் கதவுகளை மூடுவதன் மூலம், சில நேரங்களில் புதிய கதவுகளை திறப்பதன் மூலம். இப்போது 5வது மிக மிக முக்கியமான விஷயம். குழப்பம் தீர்ந்த பிறகு என்ன செய்வது? இங்குதான் பலர் தவறு செய்கிறார்கள். தெளிவு வந்தவுடன் ஆனந்தப்படுகிறார்கள், ஆனால் செயல்படுவதில்லை. இது மிகப்பெரிய தவறு. மிகப்பெரிய வாய்ப்பை இழப்பது. தெளிவு வந்தவுடன் உடனடியாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் தெளிவுக்கு ஒரு காலக்கெடு இருக்கிறது. அது என்றும் நிலைக்காது. தெளிவு வரும்போது ஒரு சக்தி கூட வரும், ஒரு உற்சாகம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். அந்த நேரத்தில் செயல்பட வேண்டும். உடனடியாக செயல்படாவிட்டால் என்ன நடக்கும்? மனம் மீண்டும் சந்தேகங்களை எழுப்பும். இது சரியா? நான் செய்ய முடியுமா? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? பணம் எப்படி வரும்? இப்படி பண கேள்விகள். மனம் மிகவும் புத்திசாலி. அது உங்களை மீண்டும் குழப்பத்தில் தள்ளும். எனவே தெளிவு வந்தவுடன் உடனடியாக செயல்படுங்கள். ஆனால் எப்படி செயல்பட வேண்டும்? பெரிய அடி எடுக்க வேண்டும் என்ற அர்த்தமில்லை. சிறிய அடி போதும், ஆனால் உடனடி. உதாரணமாக, உங்களுக்கு வேலையை மாற்ற வேண்டும் என்று தெளிவு வந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். உடனடியாக ராஜினாமா கொடுக்க வேண்டாம். ஆனால் உடனடியாக ஒரு சிறிய அடி எடுங்கள். உங்கள் விண்ணப்பத்தை புதுப்பியுங்கள். ஒரு வேலை தளத்தில் பதிவு செய்யுங்கள். ஒரு நண்பருக்கு தொலைபேசி செய்து வேலை வாய்ப்புகளை பற்றி கேளுங்கள். சிறிய அடி, ஆனால் உடனடி அடி. இந்த சிறிய அடி உங்கள் மனதிற்கு ஒரு செய்தியை அனுப்பும். நான் தீவிரமாக இருக்கிறேன், நான் செயல்படுகிறேன். இது உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும். அடுத்த அடி எடுப்பது எளிதாக இருக்கும். ஒரு அடி மற்றொரு அடிக்கு வழிவகுக்கும். விரைவில் நீங்கள் உங்கள் இலக்கை அடைவீர்கள்.